இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 அனிமலோட ஷாக்கிங்கான ஃபேக்ட். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1, இந்த அனிமல் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட மறக்காதுன்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த பவர்ஃபுல் அனிமல் பேர் தான் எலிஃபென்ட். சயின்டிஸ்ட் சொல்றாங்க எலிஃபென்ட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி மெமரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு எலிஃபென்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிளேஸை கூட ரிமெம்பர் பண்ணுமா. வாட்டர் இல்லாத சீசன்ல கூட 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வாட்டர் சோர்ஸை கூட ஃபைண்ட் பண்ணிடும். அதுக்கு மேல ஹைலைட் என்னன்னா மனுஷங்களோட ஃபேஸை எலிஃபென்ட் மறக்கவே மறக்காதாமா. அதனால தான் சயின்டிஸ்ட் எலிஃபென்ட்டை மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் ஒன்னு சொல்றாங்க. ஆனா இதுல क्वेश्चन என்னன்னா யானைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங் மெமரி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 2, இந்த அனிமல் சிரிச்சா ஜோக் இல்லங்க, அது ஒரு சிக்னல். இந்த அனிமலோட நேம் தான் ஹைனா. நான் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் போடும், ஆனா அது கேட்கும்போது நமக்கு காமெடியா தான் தெரியும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா அது ஒரு சிரிப்பே கிடையாது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது அதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ற ஒரு சிக்னல் லாங்குவேஜ். ஹைனா எப்போதுமே குரூப்பா தான் வாழும். மினிமம் அந்த குரூப்ல 10 இல்லனா 20 ஹைனா வரைக்கும் இருக்கும். அந்த லாஃப் சவுண்ட் யூஸ் பண்ணி தான் நான் இங்க இருக்கேன் எனக்கு ஃபுட் கிடைச்சிச்சுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பும். ஹைனாவோட சிரிப்பு எக்ஸைட்மெண்ட், ஃபியர், ஃபைட் நடக்கும்போது கூட வரும். சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா ஹைனா லாஃப் சவுண்ட்லயே அதோட ஏஜ், ஸ்டேட்டஸ், மோட் கூட தெரிஞ்சிடும். அதனால தான் ஐனோட சிரிப்பு ஒரு சீக்ரெட் கோட் லாங்குவேஜ். இதுல கேள்வி என்னன்னா ஐனோட சிரிப்பு உண்மையிலே சிரிப்பு இல்லைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நம்பர் 3, காட்டுல கிங் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க சிங்கம். ஆனா உண்மையான கிங் யாருன்னு தெரியுமா? அவன் தாங்க நம்ம சிறுத்தை. தன்னோட பாடி வெயிட்ட 3 மடங்கு ஹெவி பிரஷர் கொடுத்து மரத்துல ஏறிடும். நைட் டைம் இவனோட பார்வை மனுஷங்களை விட 5 மடங்கு ஷார்ப்பா இருக்கும். ஒரே ஜம்ப்ல 6 மீட்டர் வரையும் பாயிற சக்தி இருக்கு இவன்ட்டு. அதே சமயம் ஓடும்போது 58 km/h ஸ்பீட் ரீச் பண்ணும். அதுவும் கூட்டமே இல்லாம தனியா தான் போய் வேட்டையாடும். கூட டீம் இருக்காது, பேக்கப் இருக்காது, ஒன்லி ஸ்கில்ஸை வச்சு மட்டுமே ஹண்டிங் பண்ணும். இப்போ சொல்லுங்க வியூவர்ஸ், காட்டுலயே ரியல் பாஸ் யாருன்னு, சிங்கமா இல்ல சிறுத்தையா? சொல்லுங்க. நம்பர் 4, இந்த சின்ன அனிமலை பார்த்தா கூட சிங்கம் கேர்ஃபுல்லா இருக்கும். அவன் தாங்க நம்ம ஹனி பேஜர். வேர்ட்லயே ஃபியர்லெஸ் அனிமல் கூட சொல்லுவாங்க அவன். சிங்கம், நாய், பாம்பு யாரை பார்த்தாலும் பயப்படாம நெஞ்ச நிமித்திட்டு சண்டைக்கு போவான். அடி பார்த்தாலும் சில நிமிஷம் மட்டும் தாங்க மயக்கத்தோட இருக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு கொடுப்பான் பாருங்க ஒரு அடி. நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்கின், அப்புறம் கிரேசி கான்பிடன்ஸோட இருக்கிறனால தான் இவனை சர்வைவல் கிங்னு சொல்றாங்க. சைஸ் பார்க்க தான் சின்னதா இருப்பான், ஆனா ஆட்டிடியூட் பண்றதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். இதனால கூட இவனை டோன்ட் கேர் அனிமல்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்க வியூவர்ஸ், நீங்க சிங்கமா இருக்கணுமா இல்ல ஹனி பேஜர் மாதிரி ஃபியர்லெஸ்ஸா இருக்கணுமா? சொல்லுங்க. நம்பர் 5, இந்த அனிமல் ரோர் பண்ணா 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும். ஆமாங்க, அந்த அனிமலோட பேரு தான் டைகர். டைகர் உலகத்திலே பிக்கெஸ்ட் வைல்ட் கேட். இதோட வெயிட் 300 கிலோ வரைக்கும் இருக்கும். டைகர் ரொம்ப சைலண்டா அன்ட் பண்ணும். இது அன்ட் பண்ணும்போது ஸ்லோவா போய் சடனா அட்டாக் பண்ணும். ஒரு டைகர் ஒரே ஜம்ப்ல 6 மீட்டர் வரைக்கும் பாயும். அதனால தான் நிறைய அனிமல் இதை பார்த்தாலே தெரிச்சோடிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா டைகரோட ஸ்டெப் ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். அதாவது மனிதர்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் டைகரை ஜங்கிள்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஹண்டர்னு சொல்லுவாங்க.